அடுத்ததாக ஏற்புரை வழங்க விழாவின் கதாநாயகன் தமிழேரன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். கல் தேய்த்து தீகண்ட காலம் தொட்டு கல்வெட்டு ஓலைகளின் வடிவம் தொட்டு நல்ல சொல் தொட்டு நிற்கின்றேன். தமிழ் தாயே உன் தாழ் தொட்டு பணிகின்றேன். வாழ்த்திடலாம். அன்பிற்குரியவர்களே, ஒரு தொலைபேசி அழைப்புக்கும் ஒரு புலன பகிர்வுக்குமாக இத்தனை ஆளுமைகளும் இத்தனை நண்பர்களும் வந்திருக்கிறீர்கள். எல்லோரும் அதை குறிப்பிட்டார்கள். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை முதலில் அழைப்பதில் பெயர் இருப்பவர்களும் இருக்கிறார்கள், இல்லாதவர்களும் இருக்கிறார்கள். ஐயா சொன்னவர் ஏர்வாடியாரோட நண்பர் மருத்துவர் ஐயா அரங்கத்துக்கு முதல்ல வந்திருந்தாங்க. எங்க மின்வாரிய பொறியாளர் முருகேசன் அவர்கள் ரொம்ப முன்னாடியே வந்திருந்தாங்க. எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கம். நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்வதை போல எங்களது 400 IAS அகாடமியுடைய வளர்ச்சி அரங்கமாக இருந்தாலும், ஆண்டு விழாக்களாக இருந்தாலும், நூல் வெளியீட்டு விழாக்களாக இருந்தாலும், சென்னைக்கு நான் வந்த புதிதில் என்னை அரவணைத்து ஊக்குவித்த எனது இலக்கிய தந்தை கலைமாமணி ஏர்வாடியார் அவர்கள் தலைமையில் தான் நடந்திருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. அப்படித்தான் நடக்கும் என்று திட்டமிட்டும் இருக்கும். ஏனென்றால் ஐயா அவர்கள் வாழ்த்திய எந்த செய்திகளும் அவருடைய வாழ்த்து அடிமனத்திலிருந்து வருகிற காரணத்தினால் அனைத்தும் நடந்தேறியிருக்கின்றன. சொல்லப்போனால் உங்களிடத்தில் வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ளலாம். மகள் தமிழ் பிள்ளை கூட கடனை குறித்த ஒரு கவிதையை படித்தார். ஆனால் இன்றைக்கு நாங்கள் பயிற்சி மையம் தொடங்கி 7வது ஆண்டிலே மிக வெற்றிகரமான நிலையிலே இருக்கிறோம் என்பதை நண்பர்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதை தொடங்கி வைத்தவர் கலைமாமணி ஏர்வாடியார் என்று உண்மையிலேயே ராசி அழகப்பன் அவர்கள் நூல் வெளியிட்ட பிறகு கண்ணம்மா கொஞ்ச நேரம் உள்ள போனாங்க. அவங்க கூட அம்மா கேட்டாங்க, அவங்களுக்கு ஏதாவது துணைக்கு உள்ள போகணுமான்னு. கண்ணம்மா உள்ள எதுக்கு போனாங்கன்னா, எவ்வளவு தொகை வந்திருக்கிறது, உணவுக்கு தொகையை கொடுத்து வீட்டுக்கு போகலாமா முடியாதா என்று எண்ணி பார்த்தோம். ஆனால் அதை விட 2 மடங்காக தொகை வந்திருந்தது. நண்பர்களுக்கு எல்லோருக்கும் நன்றி சொல்லுகிற போது மீண்டும் ராசி அழகப்பன் அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 27ஆம் தேதி குறிப்பிட்டோம். நமது எண்ணங்கள் தான் அலைகளாக மாறி அதை செயல்படுத்த வைக்கின்றன. அப்படி ஒரு நல்ல மனிதருடைய வெளியீட்டில் இந்த நூல் வந்திருக்கிறது. மட்டுமல்லாமல் இதிலிருந்து ஒரு பாடலை பாடினார். அதுதான் ஒரு நூலாசிரியர்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய அங்கீகாரம் எதுவென்றால், அதை இசை ஒழுங்கோடு பாடுகிற பாடலாக இருக்கிறது என்பது மேடைக்கு தன் குரலில் பாடி காட்டிய எங்களது வண்ணத்து பூச்சி குரங்கு பெடலின் மூலமாக உயரங்களை எட்டி கொண்டிருக்கிற ராசியார் அவர்களுக்கு மீண்டும் அன்பான வணக்கம். தம்பி ராஜ்மோகன் அவர்கள் மிக அருமையான அந்த நூலில் எதை முதல் கவிதையாகவும் கடைசி கவிதையாக வைக்க வேண்டும் என்று நினைத்தனோ 2ஐயும் அவர் தொட்டிட்டு போயிட்டார். அவருக்கு எனது அன்பான நன்றி. இளமாறன் அவர்கள் அந்த நூலை முழுமையாக படித்தறிந்து அணிந்துரை வழங்கினார். தம்பி நமது பன்னாட்டு தமிழர் மன்றத்தில் இருக்கிற சித்ராமணி அவர்கள் மூலமாக அறிமுகமாகி இருக்கிற இயக்குனர், அவருடைய பேரு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பேர் தாத்தா பேர் சேர்த்து வச்சிருக்காருன்னு சொன்னாங்க. கார்த்திகேயன் மணிகண்டன் இசையமைப்பாளர் இருக்கிறாரா போயிட்டாலும் திரு பாலசாரங்கன் கவிதை உறவு மூலமாக அறிமுகமானவர். எல்லோருக்கும் எனது அன்பான நன்றி. நமது நன்னன்குடி அபயம்மா, நம்முடைய தேசாபிமானன், நம்ம தேர்தல் சம்பத்குமார் பேசினா இது கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அந்த சொற்களுடைய கோர்வைகள் அப்படி இருக்கிறது. உண்மையில நான் ரசிச்சு கேட்டேன். பேசும்போதே நான் சொன்னேன். காவிரி மைந்தன், எங்களது அன்பிற்குரிய ஞானவர்கள் பாலை மாணிக்கம், இங்கிலாந்துலேருந்து இன்னைக்கு காலையில தான் திரும்பி வந்த பாரதராஜா நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாங்க. அடுத்த நூலுக்கு மூமேதா அவர்களிடத்திலே அணிந்துரை பெற்று தர இருக்கிற எனது அன்பிற்குரிய இளையராஜா, வார்த்தை முழுவதும் சொற்களை குவித்து வைத்துக் கொண்டு பேசாமல் அமைதியாக இருக்கிற சுபா அருணாச்சலம், ஷாலினி அம்மா போன்ற எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கம். எல்லோருடைய பெயரையும் நான் அறிவேன். பேசாமல் இருக்கிற, நேரம் கருதி பேசாமல் இருக்கிற அன்பிற்குரிய எனது படத்தினுடைய இணை இயக்குனராக இருந்திருக்கிற படத்தொகுப்பாளர் ராஜேஷ், குமாப்பா கபிலன், சீனி ரவிபாரதி, வைமா குமார், எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கம். கவனகர் கலைச்செடியின் ஐயா முதல்ல வந்திருந்தாங்கன்னா ஒரு 2 நிமிடம் அவருடைய குரல் கேட்டிருந்திருக்கலாம். அவனுக்கு தாமதமாக இருந்தால் தரவில்லை. தேசிய நல்லாசிரியர் இயக்குனர் ஜெயபிரகாஷ், எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கம். நண்பர்களே, ஒரு 21.5 வயதில் மின்வாரியத்தின் பொறியாளனாக ஒரு சிற்றூருக்கு செல்லுகிற நான், அரியலூருக்கும் திருக்கோவிலூருக்கும்
சங்கராபுரத்துக்கும் திருக்கோவிலுக்கும் இடப்பட்ட அரியலூர் என்ற சிற்றூருக்கு உதவி பொறியாளராக சென்றேன். கண்ணதாசனுடைய நூல்களையும் கவிதைகளையும் மிகுந்த விருப்பத்தோடு நான் மனப்பாடம் செய்து கொண்டிருந்த அந்த சூழலிலே எனது அறையிலே இருந்த ஒரு ஆசிரியர் வீராசாமி என்பவர் நான் பல பாடல்களை மனப்பாடம் செய்வதை பார்த்தேன். எனக்கு அந்த சர்ச்சை கவசமும் தெரியும். 21 வயது வரையில் படித்துக் கொண்டுதான் இருந்தேன். பட்டினத்தலையினுடைய உடற்கூற்று வண்ணத்தினுடைய 108 வரிகளையும் ஒரு நாளில் உன்னால் படித்துவிட முடியுமா என்று என்னிடத்திலே அவர் கேட்டார். அன்று மாலை நான் படித்து முடித்தேன். எனக்கு அவர் செய்த வாழ்வின் மிக நல்ல பணி என்னவென்றால், அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலிருந்து பிலிட் தமிழ் படிப்பதற்கான விண்ணப்பத்தை அவர் வாங்கி கொண்டு வந்து தந்தார். வீராசாமி என்கிறார். அங்கிருந்து இலக்கிய படிகளிலே நான் தொடர்ந்து ஏறிக்கொண்டே இருந்தேன் என்று நான் சொல்ல வேண்டும். அங்க இருக்கிற பணி நிறைவு விழாக்களில் பேசுகிற போதெல்லாம் திருக்குறள்களை எடுத்தாண்டதால் குரல் சேகரன் என்னுடைய பெயரை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். மேட்டூருக்கு சென்ற போது நான் முதுகலை தமிழ் முடித்துவிட்டு அங்கே இருக்கிற மேட்டூர் தமிழ்ச்சங்கத்தினுடைய இணை செயலாளராக பொறுப்பேற்கிறேன். எனக்கு பேச யாராவது அழைத்தால் தேர்வுக்கு படிப்பதை போல படிப்பேன். அவ்வளவு பாடல்களை நான் மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறேன் என்று மகிழ்ச்சியோடு நான் சொல்லிக்கொள்வேன். கம்மனுடைய மேடைகளுக்கு நாம் செல்வதை கொள்கை அளவிலே ஒதுக்கி வைத்திருந்தாலும் புலவர் கீரன் அவர்களுடைய உரையை கேட்டு பல்வேறு இலக்கிய அரங்குகளை கேட்டு கிட்டத்தட்ட 120-130 பாடல்களை நான் தெரிந்து வைத்திருக்கிறேன். கும்பகர்ண வதைப்படத்தை நடத்துகிற போது எனது இந்திய ஆட்சிப்பணி மாணவர்களுக்கு நான் பகிர்ந்து கொள்வேன். அந்த சந்தங்கள் எல்லாம் நெஞ்சிலே வந்து நின்று கொண்டே இருக்கிறது. குடியாத்த பூணன் படித்து காட்டினார் அல்லவா, பஞ்சு ஒளி விஞ்சு குடி பல்லவம் அணுங்க செஞ்சவிய கஞ்சனின் சீரடிகளாகி அஞ்சொலில மஞ்சை என அன்னம் என இன்னும் வஞ்சி என நஞ்சம் என வஞ்சவர்கள் வந்தால் என்று மெல்லின எழுத்துக்களை போட்டு கம்மன் எழுதியிருக்கிற அந்த வார்த்தை விளையாட்டில் நெஞ்சும் பறிகொடுக்கிறது. கும்பகரனை எழுப்புகிற போது ஒரு உலக்கியின் ஒலியை கம்மன் கொண்டு வந்து நிறுத்தியிருப்பார். நீங்கள் பல மேடைகளில் கேட்டிருந்திருக்க. உறங்குகின்ற கும்ப கண்ண உங்கள் மாய வாழலாம் இறங்குகின்றது இன்று கான் எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போல விற்பிடித்த கால தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனிக்கிடந்து உறங்குவாய். கம்மனுடைய பாடுபொருளோடு நமக்கு மாறுபாடு இருந்தாலும் அவர் பயன்படுத்தியிருக்கிற சந்தங்கள் எல்லாம் நெஞ்சிலே நிறைந்து போயின என்று சொன்னார். ஆனால் இந்த நூலை படிக்கிற போது தாசி அழகப்பன் ஐயா அவர்களும் நம்முடைய ஏர்வாடியார் அவர்களும் அரங்கத்திலே பேசிய பலரும் குறிப்பிட்டதை போல இது கண்ணதாசன் இடத்திலே இருந்து கடன் வாங்கிய சந்தங்கள் என்பதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். என்றால் கண்ணதாசனுடைய திரைப்பாடல்களை நீங்கள் எந்த அளவுக்கு படித்திருக்கிறீர்களோ பாடல்களின் மீது கவனத்தை நான் குறைத்துக் கொண்டு அவருடைய கவிதைகளை மீண்டும் மீண்டும் படித்திருக்கிறேன். தான் பெற்ற பிள்ளையை ஏன் பெற்றோம் என்றுதான் தாய் என்று மாண்டு போனாள். என் தந்தையும் இப்பிள்ளை உருப்படாது என்று நான் தன்னலிலே இருந்து போனேன். உன் பெற்ற யானும் ஒரு உயிர் கொள்ள வைத்தவன் உயரத்தில் ஒளிந்து கொண்டான். என் உதிரத்தின் அணுவிலே தமிழன்னை மட்டுமே உறவாக வந்திருந்தார் என்று கண்ணதாசன் அவ்வளவு பாடல்களையும் அவ்வளவு செய்திகளையும் உள்வாங்குகிற போது வெள்ளப்பிறந்தகையை விட்டுவிட முடியுமா என்று நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்துதனும் வம்மினுலகை எளியர் என்று எழுதுவார். பொய்பிடித்தார் எல்லோரும் புறத்திருக்க யான் போய் பொது நடங்கண்டு உளங்களிக்கும் போது மனவாளர் மெய்பிடித்தாய் வாழிய நீ சமரச சன்மார்க்கம் விளங்க உலகத்தினிடையே விளக்குகு என்று எனது கைபிடித்தார் யானும் அவர் கால் பிடித்துக் கொண்டேன். மைபிடித்த வெளியுலகர் எல்லோரும் காண மாலையிட்டோம் என்று எனக்கு மாலை அணிந்தாரே என்று எழுதியிருக்கிற அந்த பாடல்களை எல்லாம் ஒரு பள்ளி மாணவனை போல எனது மேட்டூர் காலத்திலே உட்கார்ந்து மனப்பாடம் செய்து கொண்டிருந்தேன். இந்த மொட்டை மாடியிலே நான் படித்துக் கொண்டிருக்கிற போது என்னிடத்தில் இருக்கிற பொறியாளர்கள் வந்து கேட்பார்கள், என்னையா நாளைக்கு தேர்வு எழுத போகிறாயா? அந்த சந்தங்கள் எல்லாம் நெஞ்சில் நிறைந்த காரணத்தினால்தான் இந்த நூல் வந்திருக்கிறது. எனவே பழந்தமிழ் இலக்கியங்களுக்கும் நமக்கு முன்னால் தொல்காப்பியன் தொடங்கி நமக்கு முன்பு நடந்திருக்கிற எல்லா கவிஞர்களுக்கும் இந்த சந்தங்களின் வழியாக நான் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். வரம் கொடுக்கும் தேவதைகள் வந்தபோது தூங்கினேன், வந்தபோது தூங்கிவிட்டு வாழ்க்கையெல்லாம் எங்கினேன் என்று சொன்ன மூமேத்தா எனது நெஞ்சு கூறியிருக்கிறார். வானை மின்னல் பிரிப்பதில்லை, அது வானை அறிமுகம் செய்கிறது. குடையே மழையை பொழிந்து விட்டால் அதில் குளிப்பதை தவிர வழியேது என்று எழுதிய நா காமராசரிடத்திலிருந்துதான்
இந்த கவிதை தலைப்பே கடன் பெறப்பட்டிருக்கிறது. உடைவான் மகளே அடியினி மேல் உன் குளவுகள் சிரிப்பால் அழமாட்டால் என்று இந்த உலகம் ஒன்றுபடுகிற ஒரு கவிதையை காமராசனுடைய கருப்பு மலர்களையும் சகாராவை தாண்டாத ஒட்டகங்களையும் தாஜ்மஹாலையும் ஒரு ஒட்டித்துண்டையும் நீங்கள் ஒரு நாளில் படித்து முடிக்க முடியும் என்று சொன்னால் அடுத்த நாள் நீங்கள் கவிஞனாக இருந்திருப்பீர்கள். நான் அவ்வளவு பாடல்களை அவ்வளவு செய்திகளை மீண்டும் 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 படித்துக் கொண்டே இருக்கிறேன். பாவேந்தருடைய பாடல்களை சொல்லாமல் விட்டுவிட முடியுமா? கண்ணம் கருத்த இருட்டின் கரையை தொங்கும் நரம்பின் தூளே இதைக்கு மனிதரில் நீயும் ஒரு மனிதர் மன்னன்று இமை திற எழுந்து நன்றாய் எண்ணுவாய் தோளை உயர்த்து சுடர்முகம் தூக்கு மீசையை முறுக்கி மேலே ஏற்று விழித்த விழியில் மேதி நிற்க ஒளிசை நகைப்பை முழக்கு நடத்து ரோகத்தை உனது வீடு உனது பக்கத்து வீட்டின் இடையில் வைத்த சுவர்களை இடித்து ஏறு மேலே ஏறு விடாமல் ஏறு நின்று எங்கும் பாரடா இப்புவி மக்களே என்று நீள்கிற அந்த பாடல் இப்படி வந்து முடியும். உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் புகழ்வேன் உடைமை மக்களுக்கு பொதுவில் நடத்து புவியை நடத்து வானை போல மக்களை தாவும் வெள்ள அன்பால் குள்ள மனிதர்க்கும் குரடா தோழனே என்று எழுதியிருக்கிற பாவேந்தர் என்று எவ்வளவோ பாடல்கள் நெஞ்சில் நிறைந்திருந்த போது இந்த செய்திகளை எல்லாம் எனது வாழ்வியல் அனுபவங்களோடு சேர்க்க முடியுமா என்கிற கொரோனா காலத்தினுடைய முயற்சி தான் இது. எனக்கு எல்லா கவிதைகளையும் மிக சிறந்த கவிதைகளை இவர்கள் காட்டியிருக்கிறார்கள். ஆனாலும் அதில் சில புதிய சந்தங்களை புதிய செய்திகளை நான் ஆண்டிருக்கிற 2 பாடல்களை சொல்லி நான் எனது ஏற்புரையை நிறைவு செய்ய இருக்கிறேன். 56வது பக்கத்தில் இருக்கிற தெம்பாய் என்பா என்கிற அந்த பாடல். சிரித்துக் கொண்டிருக்கும் என் நிலை மகிழ்வென நினைத்துக் கொண்டிருக்கும் நண்பா, சிரித்துக் கொண்டிருக்கும் என் நிலை மகிழ்வென நினைத்துக் கொண்டிருக்கும் நண்பா, மனத்தில் விரிந்து கொண்டிருக்கும் வேதனை அனைத்தும் பாடிக்கொண்டிருக்கும் என்பா, எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பில் உண்மை அழிந்து கொண்டிருக்கும் நண்பா, உள்ளம் சரிந்து கொண்டிருக்கும் நாளிலும் என்னுள் எழுந்து கொண்டிருக்கும் வெண்பா, உள்ளம் சரிந்து கொண்டிருக்கும் நாளிலும் என்னுள் எழுந்து கொண்டிருக்கும் வெண்பா, உரித்துக் கொண்டிருக்கும் வெங்காயம் கண்ணை கரைத்துக் கொண்டிருக்கும் நண்பா போல கரித்துக் கொண்டிருக்கும் சிலரை நெஞ்சம் கடந்து கொண்டிருக்கும் அம்பா, அரித்துக் கொண்டிருக்கும் அழிவிலும் நன்மை விளைந்து கொண்டிருக்கும் நண்பா, மரங்கள் மரித்துக் கொண்டிருக்கும் நிலையிலும் வேர்கள் நீண்டு கொண்டிருக்கும் தெம்பா என்று நான் வாழ்வின் அனுபவங்களும் செய்திகளும் எப்பொழுதும் நமக்கு விடைகளை தந்து கொண்டே இருக்கிறது. ஒரு தேர்வு அறையிலே மாணவர்களை கண்காணிக்கிற பொறுப்பு பேராசிரியர் இளையராஜா இருக்கிறார். அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் சொல்லிடாதீங்க. ஒரு தேர்வு அறையிலிருந்து நான் எழுதிய கவிதை அது 102வது பக்கத்தில். கோடிட்ட இடங்களை நாம் நிரப்புதல் போல் தேடி வந்து என் தேவை நிரப்பி வைத்தார். குருவினாவின் விடையை போல் சுருக்கமாக சினம் மிகுந்த நேரத்தில் பதிலளித்தார். பெரிய வினா விளக்கத்தை பெறுவதை போல் பெருந்தன்மை மிக கொண்டு தெளிவுரைத்தாய். கட்டுரையாய் என் திறனை விரித்து சொல்லி ஒட்டுறவாய் என் மதிப்பில் உயர்த்தி விட்டாய். மொழிபெயர்க்க செய்தாய் உன் அமைதியினை விழியசையில் பல மொழிகள் கற்க வைத்தாய். மடல் எழுதும் வினாவினை பார்த்து நானும் மலைத்துதான் நிற்கையிலே அருகே வந்தாய். விரல் பிடித்து மடல் எழுத கற்றுத்தந்தாய். விரைவாக மடல் முடித்து அஞ்சலிட்டேன். படிப்பதற்கு நூல் தேடி அலைந்த போது பாடமாய் நீ வந்து முடித்து வைத்தாய். தேர்வு எழுத முன்பு நான் காய்ச்சல் கொள்வேன். தேர்ந்து விட்டேன் தேறிவிட்டேன் உன்னால் வினாக்களை கண்டின்று வியப்பதில்லை. என் விடையே உனை என்று மறப்பதில்லைன்னு எழுத. முல்லை இந்த கடைசி கவிதையை படிச்சுட்டு கவிதைகளுடைய வெற்றி என்னன்னா, அந்த கடைசி கவிதையை படிச்சு முடிச்ச உடனே கொஞ்ச நேரம் முல்லை அமைதியா இருந்தா, படிச்சுட்டே இருந்தா. கொஞ்ச நேரத்துக்கு நிமிந்து பார்த்தா அழுதுட்டு இருந்தா. அவ்வளவு எடுத்துட்டு இருந்தா எங்க வீட்டுக்காரமா அந்த வரியை மாத்தியே ஆகணும் அப்படின்னாங்க. அது கவிதைக்கு எடுத்த வெற்றி. அந்த கடைசி வரியை மற்றவர்கள் படித்திருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, என்னவள் என்று எழுதியிருக்கிற அந்த கவிதையை கண்ணம்மாவுக்காக படித்து காட்டி எனது ஏற்புரையை நிறைவு செய்ய வருகிறது. பாடுகின்ற சிறுவண்டு பட்டாம்பூச்சி பாதை காட்டும் பேராறு அவளை என்று. பாடுகின்ற சிறுவண்டு பட்டாம்பூச்சி பாதை காட்டும் பேராறு அவளை என்று. நாடுகிற நற்பொழுதில் பெய்யும் மழையாம் நல்லறிவு பெண் வடிவம் அவளை என்று. வாடுகிற போதினிலே வாட்டம் போக்கும் வாடாத பெருமருந்து அவளே என்று. ஆடுகிற ஆட்டத்தை நேர்மை நோக்கி ஆட்டுவிக்கும் நட்டுவனார் அவளே என்று. ஓடுகின்ற பேருந்து வேர்வை போக்கு சுழலுகிற மின்விசிறி அவளே என்று. கூடுகிற வேளையிலே தடைகள் இல்லா
புதுக்கவிதை வடிவமும் அவளே என்பே, தேடுகிற வேளையிலே சீராய் மாறும் தேனூரும் மரபுப்பா அவளே அவளே என்று சொல்லி நண்பர்களே, எனது வெற்றிக்கு எப்பொழுதும் கண்ணனாவும் பறந்தும் இருக்கிறார்கள். ஒன்றை உங்களுக்கு எப்பொழுதும் நான் சொல்ல விரும்புகிறேன், வாழ்வின் கசந்த அனுபவங்களை பெறுகிற யாரும் மிகச்சிறந்த படைப்பாளிகளாக வருகிறார். அண்ணன் என்னடா தம்பி என்னடா என்று எழுத வேண்டும் என்றால் அந்த அனுபவம் இருக்கிற கண்ணதாசனால் தான் அது எழுதும். நீங்களும் நானும் எழுதினால் அண்ணனும் தம்பியை அடிக்க வந்து விடுவார்கள். எனவே உங்களுக்கு கசந்த அனுபவங்கள் வருகிற போது அவற்றை கவிதைகளாக்குங்கள் என்று சொல்லி இளையராஜாவிடத்திலே 95 நான் பெற்ற சான்றிதழை வைத்துக் கொண்டு மிகுந்த வேகமாக சுற்றி கொண்டு பாடல் எழுதுகிற முயற்சிக்கு மிக அருகில் நான் நின்று கொண்டிருந்த நேரத்தில் எனக்கு மின்வாரியத்திலே தலைமை மக்கள் தொடர்பு அலுவலராக பதவி உயர்வு வந்து இங்கிருந்தெல்லாம் நான் கொஞ்சம் தொடர்புகளை அறுத்துக் கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட்டது. ஆனால் நண்பர் ராஜேஷ் கண்ணா போன்றவர்களாலும் மற்ற நண்பர்களாலும் இதுவரையிலே ஒரு 10 பாடல்களுக்கு நான் எழுதியிருக்கிறேன் என்பதை சொல்லி உங்களது வாழ்த்துக்களோடு அந்த பயணத்தை விரைவுபடுத்த இருக்கிறேன். அதற்கு இந்த நிகழ்ச்சி என்னை ஊக்கப்படுத்துவதாக அமைந்திருந்தது என்பதை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நேரலில் தந்து கொண்டிருக்கிற தம்பி முத்துக்குமாரசாமி, வேறு யாரேனும் பெயர்கள் விட்டிருந்தால் அவர்களை எல்லாம் சொல்லி எனது அன்பு மகள் கவிதையை படுத்தும் போது அழுதால் கடற்கவிதையை படுத்தும் போது நிறுத்தி விடுவாள் என்று நினைத்தேன். அவளுக்கும் நன்றி சொல்லி எல்லாவற்றுக்கும் மேலாக நிகழ்ச்சிக்கான வரவேற்புரைக்காக நான் வர்றேயா அப்படின்னு சொல்லிட்டு பவானி அவர்கள் இந்த படிக்கட்டுகளை ஏறி வந்து பட்டிருக்காங்க. அவங்களுக்கு KK நகருடைய மாற்றுத்திறனாளர் அலுவலகத்தில் எனக்கு வருகிற கோரிக்கைகள் எல்லாம் அவர்களை நோக்கி நான் அனுப்பி கொண்டிருக்கிறேன் என்பதை மீண்டும் சொல்லி யாருடைய பெயரால் விட்டிருந்தாலும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் தனித்தனியாக அழைத்திருக்கிறேன். உங்களது அன்பை நெஞ்சில் நிறைத்து வைத்திருக்கிறேன். எனது வெற்றிக்கு நீங்கள் வந்து கொண்டாடுவதைப் போல உங்களது வெற்றி கொண்டாடப்படுகிற எல்லா இடங்களிலேயும் நாங்கள் எல்லோரும் இருப்போம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி வரவேற்கிறேன். நன்றி. மகிழ்ச்சி. காதல் கவிதை நூல் தானே குழந்தைங்க